ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 23வது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன 22வது பாடல்ல என்னை இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே அப்படின்னு வேண்டிட்டாங்க அபிராமி பட்டர்னு பார்த்தோம். இந்த இதுல அம்பாளை எப்படி தியானம் பண்ணணும், ஒருமைப்பட்ட மனத்தோட அம்பாளை தியானம் பண்ணணும். அம்பாளை கண்மணியேன்னு சொல்ற. ஏன்னா அப்படி ஒரு பக்தி அவருக்கு அவள் மேல. குழந்தை இது பண்ற மாதிரி கண்மணியே, அம்மா தாயே எப்படியெல்லாம் அழகா உருகிறார்னு பார்க்கலாம் இந்த பாடல்ல. கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பர சமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே. கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பர சமயம் விரும்பேன் வியன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே அடிய என் கண்மணியே. ரொம்ப அழகா சொல்ற. இதுல எப்படி இருக்கணும், கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அப்படின்னு சொல்ற. இதுல அவர் எப்படிப்பட்ட பக்தியை வச்சுட்டு இருக்காரு அம்பாள் மேலன்னு தெரியுது. எப்பொழுதுமே எந்த செயலை செய்தாலும் ஒருமைப்பட்ட மனசுடன் எதை செயலை செய்தாலும் அப்பதான் அது சித்தியாகும், பூர்த்தி அடையும் நமக்கு. இப்போ ஒரு கிணறு வெட்டணும்னா ஒரு வீட்டுல ஒரே இடத்துல ஆழம் தோண்டிண்டே போனோம். 10 அடி தோண்டுவா, 15 அடி தோண்டுவா, 20 அடியில எத்தனை அடியில தண்ணி வந்ததுன்னு கேட்பா. எனக்கு 30 அடியில தண்ணி கிடைச்சது அப்படின்பா. 100 அடி போட்டிருக்கேன், எனக்கு 30 அடியிலே தண்ணி வந்தது அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஒரே இடத்திலேயே அந்த தோண்டணும், கருத்தை ஒரு இடத்துல வச்சு அதே செய்யும் போதுதான் நமக்கு நாம என்ன நினைச்சு காரியத்தை தொடங்குறோமோ அது சித்திக்கும் நமக்கு. அதுதான் வேணும். இன்னொருத்த என்ன பண்ணிக்கலாம், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல 10 அடி தோண்டி பார்க்கலாம், தண்ணி வரல. இன்னொரு இடத்துல 10 அடி, இன்னொரு இடத்துல 10 அடி, செலவெல்லாம் ஆகிட்டே போகும், ஆனா அவனுக்கு தண்ணி கிடைக்கல. அப்போ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் 10 அடி தோண்டி தண்ணி வரலைங்கிறத விட ஒரே இடத்துல ஆழ தோண்டும் போது அந்த இடத்துல இத்தனை அடியில தண்ணி கிடைக்குது இல்லையா. அப்போ முயற்சி, நம்மளுடைய முயற்சி சிதறாமல் ஒரே கவனத்துடன் ஒரே இடத்தில் இருக்கணும். அப்போ எப்படி அந்த பக்தி இருக்கணும் அப்படின்னா, ஒரே இடத்துல சிந்தனையை குவித்து அம்பாள் கிட்ட அந்த பக்தி நம்ம செலுத்தணும். இப்போ எந்த முயற்சியையும் என்ன தெரியறது, இடைவிடாமல் ஊக்கத்தோடு செய்யும் போதுதான் நல்ல பலம் கிடைக்கும். சித்தத்தை சிதற விடாமல் திட சித்தத்தோடு அன்புக்கும் அருமைக்கும் ஆட்பட்டவர்களுக்குத்தான் பிறர்க்கரிய பேறுகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவார். இதுல தான் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்க, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின்னு சொல்லுவார். அப்போ எந்த இதையுமே திடமாக ஒருமைப்பட்ட மனத்துடன் செய்யணும். அதே மாதிரி அம்பாளை தியானம் பண்ணும் போதும் அந்த திருவுருவத்தை தியானிக்கும் திறமும் ஒரே குறிப்பாக எத்தனையோ இருக்கலாம் இல்லையா, நிறைய இருக்கலாம். அம்பாளுக்கு எத்தனை இது இருக்கலாம் தெரியல. அப்பர் சுவாமிகள் கூட சொல்லிப்பாரு, முருக வாங்கி கடைய முன்னிருக்குமே அப்படின்பாரு. வெண்ணைய கடைகிறோம்னா தொடர்ந்து ஊக்கத்தோட கடைஞ்சுட்டே இருக்கணும். 4 தடவை இது பண்ணிட்டு வெண்ணெய் வரலன்னு விட்டா முடியுமா? அதை எப்படி எவ்வளவு நேரத்துக்கு அதை கடைந்தால்தான் நமக்கு எண்ணிய இது கிடைக்கும். எந்த இதுவுமே தொடர்ந்து முயற்சி செய்யும் போதுதான் ஏதாவது ஒரு இது சித்திக்கும். அம்பாளுக்கு எத்தனை நாமங்கள், இறைவனுக்கு எத்தனையோ விதம் பலவித இது இருக்கு. நாமம் இல்லை, தெய்வத்துக்கு ரூபம் இல்லை இல்லையா. அப்போ நாம ரூபம் இல்லாத பொருள் நமக்கு மனசுக்கு ஒரு இதை பற்றிக்கணும்னா, அப்போ அந்த மனம் அது அப்பேற்பட்ட ஏதாவது ஒரு இது கிடைத்தால்தான் நம்மளுக்கு தியானிக்க முடியும்னு அப்பேற்பட்ட மனம் படைத்த மக்களுக்கு என்ன பண்றாரு, அம்பாள் தன்னை தியானித்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுனால அவர் தன்னுடைய கருணையினால பல்வேறு ரூபங்களை எடுத்துட்டு வர. அப்போ நமக்கு என்ன பண்றோம், அந்த மங்கள வடிவம்
அவன் பல்வேறு உருவங்களை எடுக்கும்போது அதை பார்த்து நமக்கு மனசுக்குள்ள சந்தோஷம், இன்பம் அடைகின்றோம். பல பல வடிவங்கள் இறைவனுக்கு இருந்தாலும் நமக்கு எத்தனையோ பார்ப்போம், 100 சாரி பார்ப்போம், ஆனா ஒரு சாரி தான் பிடிக்கும். அதே மாதிரி தான் எத்தனை வடிவங்கள் இருந்தாலும் ஒரு வடிவம் தான் நமக்கு மனசுக்கு பதியறாப்புல இருக்கும். அப்ப அந்த எந்த உருவம் நமக்கு மனசுக்குள்ள பதியறதோ அதை இடைவிடாமல் தியானிக்கணும். 100 பார்ப்போம், ஒரே மாதிரி இருக்கிறத ஒன்றுதானே வாங்குவோம் எதுவுமே, எந்த இதுலையுமே. அதே மாதிரி பல இது இருந்தாலும் ஒன்றையே நமக்கு பிடித்ததாக பற்றி கொண்டு அதையே தியானிக்க வேண்டும்ங்கிற. இப்ப அம்பாள்கிட்ட பக்தி பண்ணும்போது அவர் என்ன பண்ணணும், அந்த உபாசகன் எப்படி சிறப்பா பூஜை பண்ணுவான், அதை வாங்கி இதை வாங்கி எப்படி பூஜை பண்ணினாலும் அந்த பக்தி பண்ற அந்த அவருடைய உள்ளத்தில் அந்த பெருமாட்டியோட உள்ளம் இப்படியெல்லாம் பூஜை பண்ணினா பதியுமா? அப்போ புறத்தே காணும் தரிசனத்துக்கு பயன் என்பது நாம் அதை சிந்திக்க சிந்திக்க அகக்கண்ணில் மனத்துக்குள்ளே கொண்டு வந்து தியானிக்கும் போதுதான் அந்த குறிப்பிட்ட திருவுருவம் நம்மளுடைய மனசுக்குள்ள இடைவிடாமல் தியானித்து பழகும் போது அப்படியே பதியும். நாம இன்னைக்கு அம்பாளை இந்த உருவத்துல பாக்குறோம், நாளைக்கு அந்த உருவத்துல பாக்குறோம், மாத்தி மாத்தி பார்த்துட்டே போகும்போது அந்தந்த உருவம் தெரியுமே தவிர்த்து அது மனசுக்குள்ள நிலையா நிற்காது. எல்லா உருவமே அம்பாளோட உருவம் தான். ஆனாலும் நாம ஏதாவது ஒன்றை உறுதியாக இடைவிடாமல் பற்றி உள்ளத்துக்குள்ள நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறார். அதனால எந்த இடத்துல எதை செய்தால் எது நடக்குமோ அதை இடைவிடாமல் செய்யும் பொழுது அந்த காரியம் நம்மளுக்கு சித்தி அடையும் இல்லையா? அப்போ அம்பாளுடைய திருவுருவம் நிறைய இருக்கும். நம்ம இதுல பார்த்தா தெரியும். பூந்தானம், யாரு இவர் நாராயண பட்டத்திரி என்ன சொல்லுவாரா, பூந்தானத்துக்கிட்ட நீ எரும மாடு மாதிரி தியானம் பண்ணுனோடனே அந்த பெருமாளை அப்படியே தியானம் பண்ற. ஒரு நாளைக்கு பெருமாளை ஏழை பண்ணும் போது என்ன இருந்து ஏதோ இடிக்கிறது வரமாட்டேங்கிறது. உடனே அந்த பூந்தானம் கண்ணுக்கு அவர் எரும மாடா தெரியுறாரு இல்லையா, கொஞ்சம் சாச்சு பிடிக்கும், அந்த கொம்பு இடிக்கிறதும் பாரான். அவ சொன்னபடி செஞ்சோடனே இப்படி கொண்டு வந்தோடனே பெருமாள் வெளியில வருவாராம். ஏன்னொடனே எனக்கு இந்த நாராயண பட்டத்திரி பெருமாளை எரும மாட்டு ரூபத்துல தியானிக்க சொன்ன, நான் அப்படியே தியானிச்சுடுவதே. அதனால பெருமாள் அந்த இவருக்கு சொல்லுவாரா உள்ள அந்த அர்ச்சகருக்கு, என்ன அவர் பூந்தானம் இப்படித்தான் என்னை தியானிக்கிறான், அதனால அவன் எப்பேற்பட்ட சிறந்த பக்தன் பாரு. அதாவது எந்த உருவத்தை நாம மனசுக்குள்ள இது பண்ணினாலும் அதை நன்றாக மனதில் பதிய வைத்து எந்த கோலம் நம் உள்ளத்தில் உணர்ச்சி கிளர்ச்சியை எல்லாம் தோற்றுவிக்கின்றதோ அதை உருவத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இடைவிடாமல் அதை பற்றியே தியானம் பண்ண வேண்டும். அப்போதுதான் நமக்கு அந்த ஒளி மிகுந்த தேசுடைய வடிவமாக அது திவ்யமான காட்சியை காணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்து ஒழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன்னு காரைக்கால் அம்மையார் பாடுகின்ற மாதிரி ஒன்றையே இடைவிடாமல் உள்ளத்துக்குள்ள நம்ம அப்படியே அந்த உருவத்தையே மனசுக்குள்ள அடைத்து வைக்கும் அந்த திறமை இருக்கும் போது அவர்களால இந்த அம்பாளோட திவ்ய தரிசனத்தை உள்ளத்துக்குள்ள அகத்தில் கண்டு கழிக்கக்கூடிய நிலைமை உண்டாகும் அப்படிங்கிறார். அப்படி அபிராமியோட திருவுருவத்தை தான் அபிராமி பற்றி எப்போ மனசுக்குள்ள தியானிச்சுட்டே இருந்தார். அவர் வேறு எந்த கோலத்தையும் நினைப்பதே இல்லை. அதனால தான் மற்ற கோலங்கள் அவருக்கு அது அதுக்காண்டி அதை வெறுக்கிறாரா, அப்படியும் இல்லை. அதனால்தான் கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அப்படின்னு சொல்றார். அதற்காண்டி அவர் அம்பாளோட மற்ற கோலங்கள்லாம் அது நல்லது இல்லை, இதுதான் சிறந்ததுன்னு எதுவுமே சொல்றது இல்லை. அவருக்கு அந்த கோலம் மனசுக்குள்ள பிடிச்சதுனால அதையே தியானம் பண்றார். இப்போ யாரு ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஒரு குழந்தை இருந்துன்னா அது வீட்டுல எல்லாத்தையும் விளையாடும். அப்போ எல்லாருமே அந்த குழந்தைய அணைத்து கொஞ்சி முத்தமிட்டு எல்லாரும் குழந்தைய தூக்கி விளையாடுவா. அது எல்லார்கிட்டையும் போகும். ஆனாலும் அதற்கு தேவையான பால் வேண்டும் என்றால் அது எங்க போகும்? அம்மாவைத்தான் நாடி போகும். பசி விட்டால் அது வேற யாரையும் நாடாது. அப்போ மற்ற சமயத்துல எல்லார்கிட்டையும் போனாலும் இப்போ அந்த பசி நேரம் வந்துருச்சுன்னா மற்றவா கூட்டாலும் அது போகாது. அதனால தான் தாயை அன்றி அது வேறு யாரையும் அது நாடி போகாது. அப்படித்தான் உண்மையான பக்தன்கிறது இருப்பான். அவனுக்கு தெய்வம் ஒன்று அப்படிங்கிறது நல்லா தெரியும். எல்லா உருவங்களையும் அவனுக்கு பார்த்து வழிபாடு பண்ணியிருக்கான். ஆனாலும் அவன் தியானம் அப்படின்னு பண்ணும்போது தன்னுடைய மனசுக்குள்ள
தெய்வத்தோட எந்த கோலம் பதிஞ்சிருக்கோ அந்த கோலத்துலதான் அவனுக்கு மனதை பதிக்கக்கூடிய அந்த இது தோன்றும் அவனுக்கு. அந்த தெய்வத்தோட கோலங்கள் எப்படி அவன் மனசுக்குள்ள வச்சு தியானிக்கிறான்ங்கிறது தான். அந்த அம்பாளோட திருக்கோலம் இல்லாமல் வேறு எந்த கோலத்தையும் அவர் மனசுக்குள்ள நினைக்கவே இல்லையா. கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அப்படின்னு சொல்றார். ஏன்னா இது மற்றவர்கள், நாம எத்தனையோ பேர் இருக்கோம் நம்மளுக்கு, அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா. அதனால யாராவது புத்தர் தானே ஒரு திக் ஃப்ரெண்டுப்பா, எல்லாத்தனை ஃப்ரெண்டு தான். அதுக்காண்டி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பகைங்கிறது இல்லை. ஒருத்தர்கிட்டக்க எப்படி இது பண்றோமோ அதே மாதிரி தான் அம்பாளோட பல கோலங்கள் இருந்தாலும் அம்பாள் அபிராமி கோலத்துல இருக்கிற கோலம் அவருக்கு மனசுக்குள்ள பதிஞ்சு அதே தியானிக்குவதற்குரிய பொருளாக அவருக்கு தோன்றியது. அம்பாளுடைய மற்ற கோலங்கள் அவருக்கு பிடிக்கலைன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் அம்பாளோட கோலத்தை, அபிராமி அம்மன் கோலத்தை மனசில் பதித்து தியானத்தை பண்ணுகிறார் அம்பாள் பட்டர், அபிராமி பட்டர். அப்போ பால் குடிக்காத சமயத்துல எப்படி மற்ற வாழ்க்கை போறது இல்லை, குழந்தை தந்தையோ அத்தையோ அக்கா அண்ணா இவ யார் கூப்பிட்டாலும் அங்க போயிடும். அப்போ மாறி மாறி யாராவது அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டிகிட்டே இருப்பா. ஆனா மற்ற யாராவது இந்த வீட்டை தவிர்த்து மற்றவர்கள் வெளியில வந்தா அந்த குழந்தை போகுமா? போகாது. எப்படி ஆசையா எடுத்துட்டு வந்தாலும் வேத்து முகம் இருக்கிற குழந்தை வரமாட்டா அப்படின்பா இல்லையா? அப்போ தன் வீட்டில் உள்ளவர்களிடம் தன்னுடைய தாய்க்கு உறவாய் அப்படி பார்த்து பார்த்து பழகிற வாழ்க்கை மட்டும்தான் அந்த குழந்தை போகும். அடுத்தவா அது போய் ஒளிஞ்சுக்கும் அம்மா பின்னால. அப்படி அந்த அன்பர்கள் கூட என்ன அந்த எந்த உருவத்தை தியானம் பண்ணுகிறாளோ அப்போ அந்த உருவத்தை மனதில் பதித்து தியானம் பண்ணுகிறார்கள். அடியார்களோட கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கிறது தான் அவர்களும் விரும்புகின்றார்கள். அவர்களை விட்டு பிரிந்து வேறு எந்த இடத்துக்கு போறதுனாலும் அவளுக்கு ஒரு பயம் தோன்றும். அபிராமி பற்ற தோன்றி என்ன சொல்ற, அன்பர்கள் கூட்டத்தோடையே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காராம். அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன். இப்படி தொண்டர்களோட நடுவுல இருந்து அவருடைய பக்தி, அதனால என்ன பண்றதா, அவளுடைய பெருமைகள் எல்லாம் கேட்டு பாடி இன்புற்று எல்லாத்தையும் இது பண்ண போது பக்தி அவருக்கு மேன்மேலும் வளர்ந்து கொண்டே போகின்றது. சத்சங்கத்தை சேரும் போது அதோட பழக்க வழக்கங்களை எல்லாம் அவளுக்கும் வந்துடும். இப்ப நல்லவர்கள் கூட்டத்துல இருக்கும்போது தீய பழக்கங்கள்லாம் விலகி நல்ல பழக்கங்கள் தானே வரும். எந்த கூட்டத்தோட இருக்கோமோ அந்த பழக்கங்கள். அதனால தான் தீயவரோடு சேரக்கூடாது, தீயவர்களை கண்டால் துஷ்டரை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவா. அப்போ அம்பாள் கிட்டக்க பக்தி பண்ணுகின்றவர்கள் அம்பாளுடைய பக்தியை குலைக்கும் வகையில் அவர்களுக்கு எத்தனையோ இடைஞ்சல்கள்லாம் வரலாம். எத்தனை பேர் வருவா, நம்மளுக்கு 4 விதமான இடைஞ்சல்கள் வரும்லாம் சொல்றா. ஆனாலும் கூட மனம் தளராமல் பக்தியின் அந்த உரம் குறைந்து போகாமல் தக்க பாதுகாப்புடன் அடியார்களுடைய பழக்கத்தோடையே இருக்கணும். அந்த அடியார்கள் பழக்கம் பாதுகாப்பை தரும் அப்படிங்கிறார். அப்ப பக்தியே இல்லாமல் யாராவது சும்மா என்னதான் பண்றா போய் பார்ப்போமேன்னு அந்த அடியார் கூட்டத்துல சேர்ந்தா கூட அவர்களுக்கு கூட அவர்களை அறியாமலேயே அந்த பழக்கங்கள் பக்தி செய்வது எல்லாம் உண்டாகும். அப்போ பக்தி கொண்டவர்களுடைய கூட்டத்துல இருக்கும் போது தான் அந்த பக்தி மென்மேலும் வளர்ச்சி அடைகின்றது அப்படிங்கிறார். அப்ப அம்பாள தியானம் பண்ணுகின்ற அபிராமி பட்டருக்கு அப்பேற்பட்ட அந்த பாதுகாப்பு கிடைத்தது அப்படிங்கிற, தொண்டர் கூட்டத்தோட நட்பு கிடைத்தது. அன்பர் கூட்டம் தன்னை வில்லேங்கிற சொல்லிட்டு அவர், அதனால அவரோட பக்தி மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகிறது இல்லையா? எப்போ ஒரு விளக்க நம்ம ஏற்றி வைக்கிறோம், வாச பக்கம் ஏற்றி வச்சா அது காத்துனாலே அது நிலைச்சு நிற்க முடியாது. ஆனா நல்லா சுத்தி பாதுகாப்பு வச்சு அந்த இடத்துல அந்த தீபத்தை ஏற்றி வச்சா அது அசையாம அப்படியே நின்று எரியும்பா. அப்ப அம்பாளுடைய உள்ளத்தை திருவுருவை உள்ளத்திலே வைத்து தியானம் பண்ணுபவருக்கு அந்த தீங்கு நேராமல் இருக்கக்கூடிய, ஏன்னா சுத்தி வர பாதுகாப்பு வச்சு அந்த தீபத்தை ஏத்திடுறோம் உள்ளத்துக்குள்ள அபிராமி வச்சு. அப்போ அன்பர்கள் கூட்டம் எல்லாம் சுத்தி வர இருக்கு. அதனால அவர்களை விட்டு நீங்காமல் அவர்களோடு ஒன்றரை கலந்து அவர் பக்தி பண்ணினார். கொள்ளே மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் அப்படின்னு சொல்வார். அப்போ அந்த தெய்வத்தை உபாசனை செய்யக்கூடிய அந்த பக்தன் அடியார்களோடு தான் எப்பொழுதும் சேர்ந்திருக்க விரும்புவான். அவனுக்கு வேறு எந்த இதனாலும் நாட்டமே இருக்காது. அங்க அது நடக்கிறது, இங்க இது நடக்கிறது, எதுக்கும் போக மாட்டான்.
இதிலேதான் மனம் திருப்பி திருப்பி இங்கேதான் லயிக்கும். அதுகளையே கேட்க விரும்புவான். அந்த பாடல்கள், அந்த கதைகள் எல்லாவற்றையும் கேட்டு திருப்பி திருப்பி அவன் உள்ளம் அதே தான் நாடி போகும். அதைத்தான் சொல்ற, எந்த சமயம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் 6 ஷண் மதங்கள் படைச்சிருக்க. எந்த சமயத்துல இருந்தாலும் நம்ம கடை தேடுவதற்கு வழி உண்டு. அப்போ நமக்கு எந்த சமயம் வேண்டுமோ அதை பற்றி கொண்டு அதனுடைய என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதில் படி நடந்தால் நிச்சயமாக நமக்கு நல்லதுதான் நடக்கும்ங்கிற. அதனால எந்த சமயத்துல இருக்கோமோ அந்த சமயத்துல இருந்து பிறழாமல் வாழணும். அதுதான் பக்தனுடைய கடமை அப்படிங்கிறார். அப்போ தான் தொழுகின்ற தெய்வம், அடியார் கூட்டுறவு, அதெல்லாம் நன்மை நடக்கும். அதனால வேற்று சமயத்துக்குள்ள போகணும் அப்படின்னு நினைத்தா கூட அவனுக்கு மனசு அது கேட்காது. பர சமயம் விரும்பேன் அப்படிங்கிறார். அபிராமிப்பட்ட எதை நினைக்கிறாரோ அதையே துணிந்து ஒன்றையே உள்ளடைத்துக் கொள்கிறார். அபிராமியோட திருக்கோலத்தையே தியானம் பண்ணி அவளுடைய பக்தர்கள் கூட்டத்தோடையே இருந்து வாழ்ந்து அதையே அந்த சமயத்தையே பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதனால அவருக்கு வேற எதுலையுமே நாட்டம் போகவில்லை. பரசமயம் விரும்பேன். 1000 கோலங்கள் எடுக்கிற அம்பாள். ஆனாலும் நம்ம தன்னை சரணடைந்த பக்தர்களுக்கு அம்பாள் அருள் புரியும் போது அவள் எங்கும் நிறைந்தவள் அப்படின்னு தெரியும் அவருக்கு. அதனால தான் எல்லா பொருட்களுக்குள்ளும் அவளாகவே இருக்கின்றாள். பகவத்கீதையில பகவான் சொல்வார், காணும் பொருட்களை எல்லாம் என்னையே காண்பவனை விட்டு நான் நீங்கேன், அவனும் என்னை விட்டு நீங்க மாட்டான்னு சொல்வார். அதனால தான் உலகத்தை கடந்து மனித மனம் எட்டாத இடத்திலும் அவள் இருக்கின்றாள். எல்லா பொருள்கள் உள்ளும் ஊடும் அடங்கி உள்ளே இருக்கின்றாள். அவள் எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி அதற்கு அப்பாலும் இருக்கின்றாள். வியன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்திற்கும் புறம்பே அப்படிங்கிறார். பக்தர்களோட நம்மளோட உள்ளம் அப்படிங்கிற சின்ன அந்த பெட்டிக்குள்ள அவளை அடக்கிடலாம். அடக்கும் போது அப்படி எப்படி பண்றலாம், அம்பாள் சின்ன மாணிக்க கல் போல அப்படியே சுடர் விட்டு பிரகாசிக்கின்றாள். ஆனால் அந்த நம்ம உள்ளத்துக்குள்ள மட்டுமேவா அவள் இருக்கா? அவள் எங்கும் வியாபித்திருப்பவள், நிறைந்திருப்பவள், விரிந்த இந்த 3 உலகமுமாக அங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடியவள். அந்த உலகத்தில் உள்ள உயிர் கூட்டத்தில் உள்ள எல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவள். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் எல்லா பொருட்களுக்கும் அப்பாலும் பின்னும் இருக்கின்றாள். இயன்ற எல்லாம் பயின்று அகத்தடக்கிய வேத முதல்வன் அப்படின்னு நற்றேனையில சொல்ற மாதிரி அம்பாள் உள்ளும் இருக்கின்றாள், புறத்தும் இருக்கின்றாள் அப்படிங்கிறார். அப்போ கடவுள் அப்படின்னு சொன்னாலே இந்த 2 தன்மைகளையும் சுட்டி காட்டக்கூடிய பொருளாக இருக்கின்றது. எல்லா பொருளையும் கடந்து எல்லா பொருளுக்கும் உள்ளும் நிற்பவன் எவனோ அவனே கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகின்றபடி அம்பாள் அப்படிப்பட்டவளாக இருக்கின்றாள். அப்போ ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த மைக்கில் பேசிட்டு இருக்கோம். அந்த மைக்கில் உள்ள அந்த இதுவும் அவளாக இருக்கின்றாள். அதை தாண்டி வெளியே போகும்போது அந்த இடத்திலும் அவள்தான் நிற்கின்றாள். எல்லா பொருளுக்கும் புறம்பாக இந்த இதுக்குள்ள மட்டும் இருக்காளா? அவளை அடக்கிடலாமானா முடியாது. இதுக்குள்ள உள்ள காற்றின் ஒலியாக மட்டுமா? இல்லை, வெளியில் உள்ள காற்று எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கக்கூடியவள் அம்பாள் எப்பேற்பட்டவள்? எல்லா பொருளுக்கும் உள்ளும் நிற்பவள், அதையும் கடந்து இருப்பவள். அப்படிப்பட்டவளாக அம்பாள் இருக்கின்றாள்கிறார். அவள் எப்படிப்பட்டவள்? எல்லா இடமுமாக, சர்வாந்தர்யாமியாக, சர்வ வியாபியாக, சர்வத்தையும் தன்னுள் வியாபியமாக்கி அடக்கியவளாக, வியாபக வஸ்துவாக அப்படியே இருக்கலாம். அவள் கருணையினால அப்படியே நம்மளுடைய உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளும்படி ஒரு உருவம், கோலம் கொண்டு வருகின்றாள். எங்கும் ஒரு காற்று எல்லா இடத்துலயும் இருக்கு. எங்கும் பறந்து வீசுகின்ற காற்று ஒரு இடம் கிடைச்சதுன்னா அது வழியா புகுந்து வேகமா வீசும் இல்லையா? அத மாதிரி அன்னை ஒரு திருக்கோலம் எடுத்துக்கொண்டு உள்ளத்தை தியான பொருளாக புகுந்தவள். அதன் பயனை அன்பர்கள் எல்லாம் எப்படி அடைகின்றார்கள் அப்படின்னா, வெளியில நின்றால் காற்றின் சுகத்தை அனுபவிக்காதவர்கள் நுழைவாயிலில் இருந்தா எப்படி அதோட இன்பத்தை அனுபவிக்கிறது போல தியான மூர்த்தியாக அம்பாளை நாம் நினைக்கும் போது
நம்ம உள்ளத்துக்குள்ள இன்பம் அப்படியே பொங்கி பிரவாகி சென்று வருது அப்படின்னு சொல்றார். இந்த இன்பத்தை தான் அபிராமி பற்றி எப்படி சொல்றார். அப்ப எப்படி சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. அப்போ அம்பாளை தியானம் பண்ணினா உலக எண்ணமே மங்கி போகின்றது, உத்தமமான நிலை உண்டாகின்றது. எப்படி ஏதோ ஒரு கள்ளை குடித்தவன் தன்னை மறந்து பழைய நிலையை மறந்து நிற்பது போல ஒரு வகை போதையிலே நின்று தடுமாறும் உணர்ச்சி ஏற்படுகின்றது. அம்பாளுடைய உள்ளத்திலே வைத்து தியானம் பண்ணும்போது இந்த இன்பம் எல்லாம் விளைகின்றதா. அப்போ உள்ளே விளைந்த ஆனந்த தேனாக ஊற்றாக இருக்கின்றாள் அம்பை. அமுத கல்லாக அப்படியே ஊற்று போல இன்ப தேனாக வாரித்தியாக இருக்கின்றாள். உள்ளத்தே விளைந்த கல்லே அப்படிங்கிறார். ஏன்னா உள்ளத்துக்குள்ள தோன்றுகின்ற இந்த கல்லை அருந்தும் போது எப்படிப்பட்ட இன்ப மயக்கம் ஏற்படும் இல்லையா நமக்கு. கல்லை குடித்தால் மயக்கம் வரும், அது களி. இந்த கல்லு உள்ளத்துக்குள்ள விளைந்த கல்லு ஆனந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. இதுவும் ஒரு வகை களி அப்படிங்கிற. அம்பாள் ஆனந்தமே வடிவெடுத்தவள் இல்லையா, ஆனந்த ரூபியாக இருக்கக்கூடியவள், ஆனந்த வடிவமானவள். அதனால களிக்கும் களியே அப்படின்னு அம்பாளை என்ன அழகா இப்படி சொல்லியிருக்க. இப்படி அம்பாளோட தியானத்தை அப்படியே உள்ள நினைச்சு அவளை நெக்குருகும் போது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்ல எப்படி குமரகுருபரர் பாடுறாருன்னா, உருகி உருகி நெக்கு நெக்குள் உடைந்து கசிந்திட்டு அசும்பூரும் உழவலன் பிற்பழவடியார் உள்ள தடத்தில் ஊற்றெடுத்து பெருகு பரமானந்த வெள்ளப்பெருக்கே விழித்து உறங்கும் தொண்டர் உழுவலன் பெண் புருக நெக்கு அல்லூர உள்ளே கசிந்தூரு பைந்தேரல் அப்படின்னு சொல்றார். இன்னும் அழகா சொல்லுவா, உள்ளத்துல நெக்குருகி உன்னை படிவர் அப்படி நெக்குருகி அன்பரை அவரை படியக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தருவாய் அப்படிங்கிறா. இதுல நிறைய இடத்துல மாணிக்க வாசகர் பாடுறார். நெக்கு அப்படியே உள்ளம் உருகி உன்னுடைய கலக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படியே உள்ளத்துக்குள்ள வைத்து வைத்து உருகி 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 அவளை போற்றணும். அப்படி உள்ளத்தே நின்று ஆனந்த ஊற்றாக பெருக்கெடுக்கும் அம்பாள் எப்படி இருக்காளாம், கண்ணுக்குள் மணியாக மெய்யான பார்வையை கொடுப்பவளாக இருக்கின்றாள். அம்பாளோட அருள் கிடைச்சுடுத்துன்னா அவள் உள்ள வந்தாச்சுன்னா நமக்கு பார்க்கக்கூடிய காட்சியே வேறாக மாறிவிடும் இல்லையா. அவள் எப்படி மணியாக கண்ணுக்குள் மணியாக நின்று மெய்யான பார்வையை கொடுப்பதால் நம்மளுடைய காணும் காட்சி எல்லாமே மாறுபட்டு அப்போ பஞ்சபூத பொருளாக தோன்றிய உலகம் அம்பாளோட திரு உருவமாக நம்மளுக்கு தோற்றம் கொடுக்கின்றதுங்கிற. அன்பர்களோட கண்ணுள் மணியாக நின்று இந்த காட்சியை அவள் காண செய்கின்றாள். அப்ப பக்தர்கள் கிட்டக்க இரக்கம் கொண்டு இந்த அம்பாள் நமக்கு இதையெல்லாம் அருள்கின்றாள். கண்மணியாக அழிய என் கண்மணியே அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த கண்ணுல ஒரு ஒளி, அது கண்மொழி. அப்ப கண் ஒரு உறுப்பு இருக்கும், ஆனா ஒளி தெரியாம இருக்கும். அப்ப அவர் அந்தகன். அப்போ கண்கிற உறுப்பு இருக்கும், ஒளியும் இருக்குன்னா அவர்களுக்கு பிறவற்றை பார்க்கவும் முடியும். அப்ப பகலில் மட்டும் கார் இருளா இருக்கு. அப்ப இருளா இருக்கும் போது நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் பழக்கமே இருக்காது, ஒளி இருக்கும். ஆனால் எந்த பொருளும் எதுக்க உள்ள பொருள் டக்குன்னு கண்ணுக்கு காட்சி தராது. அப்போ ஏதாவது ஒரு விளக்கம் போட்டோன்னு ஏதோ ஒரு ஒளியின் துணையினால அந்த கண்மொழி மூலமாக நம்மளால அந்த பொருட்களை எல்லாம் காண முடிகின்றது. அப்போ ஆன்ம போதம், அதற்கு இறைவனுடைய அருள் அறிவு அது துணை செய்தால் தான் ஆன்மா அது துணை செய்யாமல் ஆன்மா தானாக எதையுமே அறிய முடியாது. அப்ப கண் ஒளி இருக்கு, சூரியன் உதிச்சோன்னு நம்மளுக்கு எப்படி எல்லாம் பிரகாசமா வேற எதுவுமே வேண்டாம். அப்ப கண்ணொளிக்கு கதிரவன் ஒளி செய்வது போல அம்பாளுடைய அருள் ஒளி துணை செய்யும் போது ஆன்மாவால் இறைவனை அறிய முடிகின்றது. அப்ப தானே அறிகின்ற பொருள் சிவம். அறிவித்தால் அறிவது ஆன்மா, அறிவித்தாலும் அறியாதது பாசம், நம்மளுக்கு அந்த மூட பாசம். இதனாலதான் பாசு பாசத்தன்மைன்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும். தானே அறிவது பதி, அறிவித்தால் அறிவது பசு,
அறிவித்தாலும் அறியாதது பாசம், பசு பாசம் நீங்கின் பதியை சேரலாம் அப்படின்னு சொல்ற. அந்த கண்ணின் மணியாக ஒளியின் மணியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். ஏன்னா திருப்பாவை திருவம்பாவை எல்லாமே அழியாத பொருளான இறைவனை காட்டும் பாவைகளாக இருக்கின்றது. அம்பாளது அருள் பெரும் கருணையினால் தான் அழிய என் கண்மணியே அப்படியே சொல்றார். அவர் கண்ணே கண்ணின் மணியே அப்படின்னு சொல்லி மணியாடு பாவாயின்னு தேவாரத்துல எப்படி சொல்லப்படுகின்றது. அத மாதிரி 2 கண்களுக்கெல்லாம் கண்மணியாக இருந்து அருளக்கூடியவள் அம்பாள் தான். அதனால உடலுக்கு கண் பிரதானம், உலகுக்கு பெண் பிரதானம்னு அத்தனை கண்மணியாக அம்பாள் இருக்கின்றாள். கண்மணி அப்படின்னு சொல்லும் போது அதுதான் பாவைன்னு சொல்றோம்னே அப்ப பார்த்தோம். அது மாதிரி அப்போ பிறரது இன்ப துன்பங்களை தனதாக எண்ணி பார்ப்பதுதான் கண். ஏன்னா மற்றதை பார்த்தோன்னே கண்ணு கலங்கி தன்னை போல தண்ணி வந்துடும். அப்ப கண்ணை போன்று காத்து ரட்சித்தல், சிவபெருமானுக்கே கண்மலரை கொண்டு அர்ச்சித்தல் யாரே? நாராயணன் பண்ணினர். 99 மலர்னால அர்ச்சனை பண்ணினவர். ஒரு பூ தாமரை பூ குறையறதுனோட தன்னை கண்ணோடு பிடுங்கி அப்படியே அர்ச்சனை பண்ணிடுவர். அப்ப கண்ணப்ப நாயனருக்கு சிவபெருமான் கண்ணை அர்ப்பணித்தவர். அப்போ சிவபெருமானுக்கு கண்ணை அர்ப்பணித்தவர் நாராயணர். அதனால தான் நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து அரண் அடி கீழ் அடராக இட ஆழி அருளினன் தான் சாழலோ அப்படின்னு சொல்லுவார். அப்போ எத்தனை பெருமைகளை உடைய கண் பாவை, கண்ணின் மணியாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். அப்போ கண்ணு நம்மளோட இதுல எந்த உடல்ல எந்த பாகத்துல வலி ஏற்பட்டாலும் கண்ணு காட்டி கொடுத்துரும். உடனே கண்ணுல தண்ணி வந்துடும். அப்போ அந்த கண்ணுக்கெல்லாம் மணியாக இருக்கக்கூடியவள் அபிராமி. அதை இப்படியே ஆனந்த ஊற்றாக இருக்கக்கூடிய அம்பாள் எப்பொழுதும் கண்ணுள் மணியாக நின்று மெய்யான பார்வையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அடியே என் கண்மணியேன்னு இப்படி கொள்ளேன் மனத்தில் நீ கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே அப்படின்னு சொல்றார். விரிந்த இந்த 3 உலகங்களுக்கும் உள்ளே அந்தர்யாமியாக இருப்பவளே தாயே, எல்லா உலகங்களுக்கும் அப்பாலும் இருக்கின்ற பொருளாக இருப்பவளே, நினைப்பவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் தம்மையே மறக்கும்படி விளையும் கல்லை போன்றவளே, அதனால் கழிக்கின்ற களிப்பு ஆக இருப்பவளே, இறங்குவதற்குரிய அடியேனுக்கு கண்ணில் மணி போல நின்று உண்மை காட்சியை காண விரும்புபவளே, உதவுபவளே, அடியேன் உன்னுடைய திருவுருவத்தை அல்லாமல் வேறு எந்தையும் என் மனத்தில் தியான பொருளாக கொள்ள மாட்டேன். என் நண்பர்களின் கூட்டத்தை என்றும் நான் பிரிந்து நிற்க மாட்டேன், பிற சமயத்தையும் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இதுல என்னென்ன அழகா கொள்ளேன் புரந்தரன் மாலையின் வாழ்வு குடி கெடினும் நல்லேன் இனதடி யாருடலால் நர கம்பெறினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லால் எங்கள் உத்தமனே அப்படின்னு திருவாசகத்துல மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி இவரும் அப்படியே சொல்றார். இப்போ ஒருமைப்பாடு இருக்கும் பொழுதுதான் நமக்கு எந்த ஒரு பொருளிலும் அந்த சித்திங்கிறது கிடைக்கும், இன்பம் என்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றார் அபிராமி பட்டரை இந்த பாடல் மூலமாக நம்ம அறிந்து கொண்டோம். நமக்கும் அப்படிப்பட்ட ஒருமைப்பாடுடைய ஒருமையுடன் நின் திருவடி மலர் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னு சொன்ன மாதிரி அந்த ஒருமையுடன் உன்னை நினைக்கக்கூடிய பக்தியை எனக்கு கொடுப்பாய் அப்படின்னு நாமும் அபிராமி அன்னையை வேண்டிப்போம். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம்.